தமிழ் புத்தக திருவிழாவை நடத்துகின்றோமோ அதற்கான நோக்கம் நிறைவேறி வருவதாக கருதுகிறேன். Thanks for giving this opportunity. Subscribe தாவுஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டியா. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு புக் ஃபேருக்கு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு 2-3 புக்கு வாங்கினேன். ஸோ இனிமேல் நியூ இயர் ரெசல்யூஷன் புக் படிக்கிறது தான். ஸோ பார்ப்போம். வாங்குகிற புக்கெல்லாம் படிப்பேன். ஃபஸ்ட் டைம் தான் புக் ஃபேருக்கு வரேன். அது சூப்பராக இருந்துச்சு. நிறையா புக்ஸ் இருந்தது. ஆனால் கொஞ்சம் புக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்ததா அப்பா வாங்கி தரல என்ன அதனால. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்து. நான் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன். பெங்களூரில் இந்த புத்தக திருவிழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா பதிப்பகத்துடைய புத்தகங்களும் எல்லா மறந்து போன பழைய விளையாட்டுக்களை எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவிற்கு பல்வேறு அரங்குகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி பாராட்ட தகுந்தது. தொடர்ந்து இது நடைபெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். இந்த புத்தக திருவிழாவில் பங்களிச்சதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வரணும், அதை பங்களிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் 3 புத்தகங்களை சக நான் வாங்கியிருக்கேன். புத்தகங்களை படிக்கிறதுக்கான ஆர்வம் எல்லாருக்கும் வரணும். அதை எல்லாரும் தின நித்தியத்தில் அதை கண்டினியூ பண்ணணுன்றது என்னுடைய ஆசைகள். நாங்கள் விஸ்வச்சேத்தனா கல்லூரியில் இருந்து வந்திருக்கிறோம், ஆனைக்கல். நாங்கள் அனைவரும் வருவதற்கான காரணம் எங்கள் தமிழ் செல்வன் சார் ஐயா அவர்களின் மூலமாகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். அவர்கள் தான் முழு உதவிகளையும் பொறுப்புகளையும் ஏற்றுள்ளார். அவர்களுக்கு முதலில் நன்றி கூறுகின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் 3ஆம் ஆண்டு நடத்துகின்ற இந்த தமிழ் புத்தக திருவிழாவிற்கு திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். மாணவ மாணவிகள் அதிக உற்சாகத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில்
வெற்றி பெற்று பாராட்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தளம் அமைகிறது. மேலும் இதனை ஏற்பாடு செய்த கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி அண்ணன் அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருந்த புலவர் காத்தியாயினி அம்மா அவர்களையும் நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். மேலும் அவர்களுடைய சீரிய முயற்சியில் மிகப்பெரிய சாதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் வீரமுத்துவேல் சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞர்களை விண்வெளி அறிஞர்களையும் அழைத்து மாணவர்களிடம் கலந்துரையாட செய்தது மிக சிறப்பு, முத்தாய்ப்பாக அமைந்தது என்று கூறலாம். இது வேற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உள்ளபடியே எனக்கு என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுத்து ஓடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். எதற்காக இந்த தமிழ் புத்தக திருவிழாவை நடத்துகின்றோமோ அதற்கான நோக்கம் நிறைவேறி வருவதாக கருதுகிறேன். குழந்தைகள், இளைஞர்கள், நம்முடைய அடுத்த தலைமுறை, அவர்களிடம் தமிழை பாதுகாப்பாக கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக திருவிழாவின் நோக்கம். அந்த நோக்கம் இந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுகிறது. இளைஞர்கள் மிக உற்சாகமாக, ஊக்கம் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கடந்த 8 நாட்களாக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, புகுமுக கல்லூரி, பட்டக்கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று ஒவ்வொரு பிரிவாக போட்டிகளை நடத்தி கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வழங்கி இருக்கின்றோம். பணம் பெரிதல்ல. அந்த குழந்தைகள் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து தமிழ் மொழித்திறன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பை பெற்றவர்களும் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களும் ஊக்கம் குறையாமல் கலந்து கொண்டுதான் சிறப்பு. அதைவிட சிறப்பு, அந்த மாணாக்கர்களை உருவாக்கி, அணியப்படுத்தி, ஆக்கப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, ஆற்றுப்படுத்தி இங்கு அழைத்து வந்து அவர்களெல்லாம் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அந்த பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், நம்முடைய திருமதி கீதா மேடம் அவர்களுக்கும், பேராசிரியர் கீதா மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கமாக இருந்த பல்வேறு நண்பர்கள் உழைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. குறிப்பாக விஸ்வசேத்தனா கல்லூரி கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தாலும் அண்மை காலமாக தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்று சொல்ல, அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அல்ல. அவர்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்கிறது, கன்னடமாக இருக்கிறது, தெலுங்காக இருக்கிறது, வேறு மொழியாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களும் தமிழை படிக்கிறார்கள் என்பது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த மாணவர்களை தொடர்ந்து வழிநடத்துங்கள், நல்வழிப்படுத்துங்கள். மிகச்சிறந்த உயர்ந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்று அவர்களெல்லாம் வாழ்க்கையில் சீரோங்கி வளர்ந்து நம்முடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போட்டியில் தொடர்ந்து அவர்கள் பங்கேற்க வேண்டும். அதுபோல விஸ்வசேத்தனா கல்லூரியை நாங்கள் இந்த ஆண்டு இந்த புத்தக திருவிழாவில் சிறந்த கல்லூரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வசேத்தனா கல்லூரிக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும் நன்றி. வணக்கம். என் பெயர் ஜி கண்ணகி. நான் ஐடிஐ வித்யா மந்திர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இங்கு 9 நாட்களாக தமிழ் புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் என்னுடைய பிள்ளைகளும் நானும் எங்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டோம். மிக இனிமையாக போனது. நாட்கள் போனதே தெரியவில்லை. பெங்களூரில் கர்நாடக மாநிலத்தில் இப்படி ஒரு தமிழ் புத்தக திருவிழா நடக்குது என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, பெரும் மகிழ்ச்சி. தமிழ் ஆசிரியர்களுக்கு, கர்நாடக மாநிலத்தில் உள்ள எல்லா தமிழ் ஆசிரியர்களுக்கும் கூறுகிறேன், அடுத்த வருடம் இந்த தமிழ் புத்தக திருவிழாவில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நடைபெற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நன்றாக இருந்தது. என் பிள்ளைகள் எல்லாத்திலையும் திருக்குறள் போட்டி, நடன போட்டி, மாறுவேட போட்டி, பாடல் போட்டி எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் எல்லாம் பரிசு வென்று வந்து விட்டார்கள். திருவிழா பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எந்த புத்தகம் வாங்குவது, எந்த புத்தகம் விடுவது என்று தெரியவில்லை. எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கிறது. புத்தக கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நானும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை வாங்கி இருக்கிறேன்.
அனைத்து வித புத்தகங்களும் எனக்கு பார்வைக்கு கிடைக்கின்றன. மிக பயனுள்ளதாக தோன்றுகிறது. இதை நிறைய பேர் பயன்படுத்தினால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதை 9 நாட்களாக அனைவரும் பயன்படுத்துவது, அதுவும் பெங்களூரில் இப்படி பயன்படுத்துவது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. போதுமா? 3ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு பெங்களூர் தமிழர்கள் வருகை தந்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 3 ஆண்டில் தமிழ் மொழி பரப்ப செய்யும் நான் முத்துமணி அவர்களுக்கு நன்றி கூறி, ஆத்தா ஊஞ்சல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தால சேர்த்தணைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஊஞ்சல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தால சேர்த்தணைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போர்த்த வேணும். நான் செத்தாலும் என்ன போர்த்த வேணும். நன்றி, வணக்கம். புத்தக திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. இது 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது. சென்ற முறையை விட இந்த முறை அறிவியல் துறை, இலக்கியத்துறை மற்றும் கருத்தரங்குகள், மக்களுடைய விளையாட்டுத் திறம், அதே போன்று மாணவ செல்வங்களுடைய அறிவினை சோதிக்கின்ற பல விளையாட்டுக்கள் மற்றும் இலக்கிய போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பல முகங்களை உடைய ஆட்களை வைத்துக்கொண்டு பல்நோக்கு திறமாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள், அதிலும் ஒவ்வொரு நூலகத்திலும் தேவையான அத்துணை புத்தகங்களும் இருக்கின்றன. மருத்துவமா, அறிவியலா, அடுத்து இயற்கையா, சித்த வைத்தியமா, பிற மருத்துவமா, பிற இலக்கியங்களிலே நாவல்கள், சிறுகதைகள் என்ற நிலையில் பன் திறன் மிக்க பல நூல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தகைய கண்காட்சி பெங்களூரில் மட்டுமல்ல, தமிழ் மொழி பேசுகின்ற அதிக மக்கள் வசிக்கின்ற கோலார் தங்க வயல் போன்ற இடங்களிலும் நடைபெற்றால் மிகச்சிறப்பாக இது மக்களுக்கு பயனாக அமையும் என்று கருதுகின்றேன். இதில் பல போட்டிகள் நடத்தி பல பரிசுகள் வழங்குகின்றார்கள். இதனால் மாணவர்களும் உற்சாகத்துடன் அமைகின்றார்கள், பொதுமக்களும் உற்சாகத்தோடு அமைகின்றார்கள், வருகின்றார்கள். இது ஒரு திருவிழா கோலமாக இந்த கண்காட்சியானது அமைந்திருக்கின்றது. இந்த விழா எப்பொழுதும் ஆண்டுதோறும் இன்னும் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். நடத்துகின்ற அருமை நண்பர் திருமிகு முத்துமணி நன்னன் அவர்களுடைய முயற்சி என்றைக்கும் பாராட்டத்தக்கது. அவரோடு உறுதுணையாக இருந்து செயலாற்றுகின்ற தமிழ் ஆசிரியை கார்த்தியாயினியுடைய அந்த ஒத்துழைப்பும் எல்லோராலும் போற்றி பாராட்டத்தக்கது என்று கூறி, இத்தகைய கருத்தரங்குகள் நடத்த வேண்டும். அதே நேரத்தில் பல அறிவியல் திறம் படைத்த விஞ்ஞானிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு மாணவர்களை அறிமுகப்படுத்துகின்ற போன்ற பல செயல்களை செய்கின்றார்கள். மகிழ்ச்சி. இங்கே இந்த கருத்தரங்கம் மற்றும் இங்கே புத்தக கண்காட்சி ஆகியவற்றிற்கு வருகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகவும் மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். புத்தக திருவிழா மிக சிறப்பாக அமைந்திருக்கு. பெங்களூர்ல இது போல ஏறக்குறைய 30 ஸ்டால்ஸ் வச்சு தமிழ் புத்தகம் விற்பனை, எல்லா ஏஜ்க்கும் ஸ்கூல் காலேஜ் பசங்க இலக்கிய புத்தகம் எல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை முத்துமணி சார் அவர்களோட இணைந்து உறுதுணையா இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா ரொம்ப அழகா இதை கொண்டு வராங்க.
இது 3வது வருஷம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேலும் நிறைய பேர் தமிழ் மக்கள் இங்கே வர்றதும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இலக்கியன்றது எப்படி இணையப்படுகின்றது, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நான் தேவி, டாக்டர் தேவி. ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கேன். நான் போன வருஷம் நடந்த உலகத்தமிழ் புத்தக திருவிழாவில் தான் நான் முதல்ல இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டேன். விதவிதமான நூல்கள் ப்ளஸ் நிறைய பேச்சாளர்கள், நிறைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்கூல்லேருந்தும் வராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தடவை நான் கவியரங்கத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தமிழை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து தமிழ் கவிதை வாசித்தேன். அதனால தமிழையும் அறிவியலையும் நம்ம இணைச்சு எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி நான் வந்து கவிதையின் தலைப்பு தமிழை தருவோம் தலைமுறைக்கு. காற்று, நீர், தமிழ் இவை மூன்றுக்கும் ஏது நிறம்? தமிழ் நம் தாய்மொழியாய் கிடைத்ததே ஓர் வரம். தமிழ் சிலருக்கு விருந்தாகிறது, பலருக்கு மருந்தாகிறது. கணினி இல்லாத காலத்திலே கடல் கடந்து சென்று கடாரம் வென்றான் ராஜேந்திர சோழன். ஆம், வீரம் கொடுத்தது தமிழ். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாடினார் பாரதியார். ஆம், சுதந்திர தாகம் தணித்தது தமிழ். கோலார் தங்க வயலில் தங்களின் பிள்ளைகளுக்காக, தமிழ் வழி கல்விக்காக தன் இன்னுயிர் கொடுத்தனர் பலர். ஆம், தியாகம் நிறைந்தது தமிழ். நம் தாய் தமிழுக்கு நாம் என்ன செய்தோம்? நல்ல தமிழ் சொற்களை தொலைத்தோம், பலரின் கனவினை கலைத்தோம். இன்று தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழில் பேச தடை, மீறி பேசினால் தண்டனை. இதில் மாற்றமும் ஏற்றமும் எப்போது? 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்டம் வரை தமிழை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இயற்பியலும் வேதியியலும் தமிழில் இயல்பாய் வர வேண்டும். உலகிற்கு அறிவியல் ஆராய்ச்சிகளை தமிழில் அறிவிக்க வேண்டும். புதிய வார்த்தைகளை புகுத்த வேண்டும். அறிவியல் தமிழ் ஒன்றே பலரை விரும்பி வர செய்யும், உலகை திரும்பி பார்க்க செய்யும். தமிழை நம் தலைமுறைக்கு சொல்ல என்ன வளம் தேவை? நம்மிடம்தான் இருக்கிறதே இணையதள சேவை. உலகத் தமிழர்களை இணைத்தால் இணைப்போம், நம்மால் இயன்றதை செய்வோம். இன்னொரு ஜென்மம் இருந்தால் தமிழராய் பிறந்து திருக்குறளின் சுவையறிய வேண்டுமென்றார் மகாத்மா காந்தி. தித்திக்கும் தேம்பாவணி தந்தார் இத்தாலியின் வீரமாமுனிவர். திருக்குறளின் அகிம்சை கருத்துக்கு அடிமையானார் ரஷ்யாவின் டால்ஸ்டாய். வெளிநாட்டவரே வியக்கும் தமிழை நாம் எப்படி போற்றலாம்? நாமும் சின்னதாய் தமிழ் வளர்க்கலாம். அனுதினமும் அதிகாலையில் நாளிதழில் கண்விழிக்கும் சுகம் காணலாம். உணவோடு சேர்த்து தமிழ் உணர்வையும் நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கலாம். நம் வீர வரலாற்றை கூறி உறங்க வைக்கலாம். தினமும் தமிழில் கொஞ்சம் திருக்கலாம், அதை கவிதை என்று கூட சொல்லலாம். தினமும் தமிழை நாம் தலைமுறைக்கு தருவது மட்டுமே சிந்தித்தால் சிந்து பார்த்தும் கன்னித்தீவும் போல தமிழுக்கும் இனி முடிவில்லை. நன்றி, வணக்கம். என் பேர் ஆர்டி ஜோஷிதா. நான் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் படிக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தேன். ஸோ தான் என் செகண்ட் இயர். இங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சுட்ருக்கேன். இந்த புத்தக திருவிழானால எனக்கு வந்து புக்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் நான் மீட் பண்ணேன். இன்னைக்கு வந்து மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்திருந்தாரு. அவரு கூட கொஸ்டின் கேட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே அப்போ இஸ்ரோ சயின்டிஸ்ட் சிவனும் வந்திருந்தாங்க. ஸோ அவரையும் மீட் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சு. நான் டாக்டர் கல்யாணி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், பெங்களூர் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறேங்க. புத்தக திருவிழான்னு சொன்னதுமே எப்பவுமே நான் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ்நாட்டில் இந்த புத்தக திருவிழாவில் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே எனக்கு ஒரு ஆசை இருக்கும், இங்கேயும் வந்து தமிழ் புத்தகங்கள் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ 3 வருஷமாக நடத்திட்டு இருக்க இந்த புத்தக திருவிழா கண்டிப்பாக வேறு மாநிலங்களை பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நடக்கிற புத்தக திருவிழாக்கு இணையாக அதை விட இன்னும் மெருகேற்றி நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இங்கே எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசி பழகி நிறைய பேர் கூட எங்களுக்கு கனெக்ஷன் ப்ளஸ் அவங்க கூட நாங்கள் பேசுகிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. இங்கே புத்தகம் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, கல்ச்சர் ஓரியன்டாகவும் இருக்குது.
ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மென்மேலும் தொடரணும், இன்னும் பெருசா வளரணும்னு ஆசைப்படுறாங்க. வாழ்த்துக்கள் நடத்தவர்களுக்கு. Thanks for giving this opportunity. Subscribe our